ஹலோ கைஸ், ரொம்ப நாள் நம்ம நரோட்டோ வீடியோ போடாமல் இருந்தோம். எனக்கும் பிளாங்காக இருந்துச்சுன்னா போன தெரியல, கண்டென்ட்டும் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கண்டென்ட், புது கண்டென்ட், ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டை நரோட்டோ ஃபேக்ட்ஸ், நரோட்டோ கிஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரு வீடியோ போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்திருக்கேன். ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுனா மறந்துட மாட்டேன். போனா என்னடா அது இவனா மாட்டு ரவியாச்சு, என்ன சொல்றான்னு தெரியல, கேட்போம். ஹலோ. என்னது அப்படியா, என்னடா சொல்ற? ஏய் என்னடா இப்போன்னு சொல்றேன், நான் ஒரு புதுசாக வீடியோ போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகி உட்காந்துருக்கேன். இப்போன்னு சொல்லிட்டு இருக்க, நீ மொதல் சேனல் நல்லா பார்த்தியா? சோனியா தானா? என்னடா போங்கடா, ஒரு ஃபோனை வை, இந்த ஃபோனை கெடுக்கிறதுக்குனே வராங்க ஒரு விஷயத்த. டென்ஷன் ஆகுது கைஸ். இப்போ என்னன்னா, நரோட்டோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் திரும்பியும். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்கான். ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சொல்லலான்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஸ்டாப் பண்ணிட்டா நமக்கு டென்ஷன் ஆகுதுல, என்ன சொல்றதுன்னே தெரியல. வர்ற போறதுக்கு இப்படி இருக்கு. ஏன் ஸ்டாப் பண்றாங்க? இப்பதான் ஸ்டாப் பண்ணி முடிச்சாங்க, திடீர்னு எதுக்கு திருப்பி ஸ்டாப் பண்ணோம்? அப்பவே பெயின் சொன்னான், வழியை காட்டுறேன்னு காட்டிட்டாங்க. இவங்க காட்டிட்டாங்க, பெயின் காமிக்கிறானோ இல்லையோ அவங்க நல்லா காமிச்சிட்டாங்க. விட மாட்டேன். டேய் சோனியா, இருக்குடா உங்களுக்கு. என்ன காரணமா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே. ஒரு கும்பல் கிளம்புவாங்க, ப்ரோ டப்பிங் ப்ரோ பண்ண வகுந்துருவேன். டப்பிங்லாம் இங்கே வரவே கூடாது. ஏன்னா அப்பவே நான் ஃபுல்லாக டப்பிங்கை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப, அப்போ ரிலீஸ் ஆனப்பே பெயினாக மொத்தமும் இப்போ டப்பிங் முடிச்சிட்டாங்க. அப்படின்னு டப்பிங்கில் பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டாக் இருக்குமே, அப்போ பண்ண ஸ்டாக் இறக்கலாமே, என்ன ஓடுமே. டப்பிங் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது, டப்பிங் இருக்கும். ஒருவேளை டிஆர்பி குறைஞ்சிருக்குமோ? வாய்ப்பே இல்லை. நரோட்டோங்கிற விஷயத்தினால தான் டிஆர்பி அதிகமாச்சு முந்தியோட. அதனால டிஆர்பி அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குமே தவிர நாள் பை நாள் கம்மியாக வாய்ப்பு இல்லை. டிஆர்பி குறையாத போது எதுக்கு, ஏன் இப்படி திடீர்னு ஸ்டாப் பண்ணோம்? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்ன தெரியுமா? இவங்க வேணும்னே பிளான் பண்ணி ஹைப்பை ஏத்துறாங்க, அதுதான் ஒரு காரணம். அந்த ஹைப்பை ஏற்றி ஆடியன்ஸை இன்னும் தன் வசப்படுத்த விரும்புகிறாங்க. இப்போ நீங்களே நல்லா நினச்சி பாருங்களேன், ஒரு விஷயம் நல்லா ஓடிட்டு இருக்க விஷயம் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணுற இடத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராம் போடுவாங்க. இப்போ நம்ம சரி நரோட்டோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது வேற ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம அந்த டைம் கடிக்ட் ஆகிருப்போம். சரின்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வரலாம். நிறைய பேர் எல்லாத்தையும் சொல்லல, அவங்க அந்த சேனலில் பார்ப்பாங்க. அந்த இன்னும் விளம்பரத்தில் இன்னும் நிறைய சேனல்ஸை பார்த்து அந்த சேனலில் அடிக்ட் ஆகி வேறு டைமிங்கில் போடுறான்னு சொல்லிட்டு இன்னும் அதை டீப்பாக பார்த்து வேறு டைமிங் ஏதாச்சும் நரோட்டோ போட்டுற மாட்டான்னு சொல்லிட்டு வேறு கார்ட்டூன்ஸை பார்க்கறதுக்கான நிலைமை சூழ்நிலைகளை அவங்க தள்ளப்படலாம். இதோ காரணம். இன்னொன்று வந்து அவங்க சேனல் பேஜ், இன்ஸ்டாவோட அஃபிஷியல் பேஜ், வேற ஒரு பல சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்குது. அதில் இருக்க சேனல் பேஜ் வந்து நரோட்டோ எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து கீப்பிங் ஆன் ஃபாலோ பண்ணுறது, அதில் அப்டேட்ஸ் கேட்குறது, அந்த சேனலோட என்கேஜாக இருக்குது. அது மாதிரி சேனலால் அந்த சேனலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறும், அந்த சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்லது நினச்சி பண்ணுறாங்களோ என்னமோ, ஆனால் அஃபெக்ட் ஆகுறது நரோட்டோ ஃபேன்ஸ் தானே. ஆனால் அவங்களுக்கு தெரியல நரோட்டோ ஃபேன்ஸோட பவர் என்னன்னு. ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இப்படிலாம் விட்டா சரிப்பட்டு வராது. அது ஒரு சீசன் முடிச்சுட்டு பிளாக் பண்ணா கூட சரிங்களா, இப்போ இன்பிட்வீன் இப்படி பிளாக் பண்ணா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன சொல்றதுன்னே தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ அப்டேட் வருதுன்னு தெரில. எனக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி எதுவும் அப்டேட் வந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள், கீப்பிங்கன்னு பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் இங்கே ஸ்பாய்லர்னு ஒன்று இறக்கி விட்ருவாங்க. இன்ஸ்டா பக்கமே போக முடியாது, அப்டேட் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பக்கம் போனால் கூட இவங்க வந்து அதில் ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க. அது கொஞ்சம் பெரிய ஒரு சங்கட்டமான விஷயமா இருக்கும். சரி பார்ப்போம், நல்லதே நடக்கும், பார்ப்போம். அன்டில் தென் ஒரு வேற ஒரு கண்டென்ட் புதுசாக பேசலாம்னு வந்தேன், கடைசியில் மனசிலாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரி, நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, சரி பாய். ஒரு வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறாங்களே. மறக்காம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.